கப்பக்கிழங்குல இது போல் தோலெல்லாம் சீவிட்டு கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இதை துருவி எடுத்துடலாம். நான் இந்த தட்டில் தான் துருவி எடுக்க போகிறேன். கொஞ்சம் உப்பு போட்டுடலாம். உப்பு போட்டு இதை கலந்து தனியாக எடுத்து வச்சிடலாம். அந்த தண்ணியெல்லாம் வெளியில் வந்ததுமே நம்ம புழிஞ்சு எடுக்கணும். அதனால் இதை கொஞ்சம் அப்படியே ஓரமாக எடுத்து வச்சிடலாம். அடுத்து தேங்காய் துருவி எடுத்துடலாம். நம்ம உப்பு போட்டு வச்சுருந்தோம் இல்லையா, இப்போ பாருங்கள் நல்லா தண்ணி விட்டு வந்திருக்கு. இப்போ இந்த தண்ணியை புழிஞ்சிட்டு நம்ம வந்து வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இப்படியே ரொம்ப நசநசன்னு ஆயிரும். அதனால் கொஞ்சம் அந்த தண்ணியை புழிஞ்சிட்டு இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் இது போல் மாற்றி வச்சுக்கோங்க. அப்போ தான் உதிரி உதிரியாக இருக்கும். அவ்வளோதான். இது போல் மீதி எல்லாத்தையும் புழிஞ்சு எடுத்துடலாம். அவ்வளோதான். பார்த்திங்கன்னா மரவள்ளி வந்து நமக்கு ரெடியாக இருக்குது. அதாவது கப்பக்கிழங்கு வந்து ரெடியாக இருக்குது. இது கூட நான் இந்த கப்பில் 1/2 கப் அளவுக்கு கடையில் வாங்கின பச்சரிசி மாவு தான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு கலந்து விட்டுறலாம். தண்ணியெல்லாம் தெளிக்க தேவையில்லை. அப்படியே அதில் இருக்க ஈரப்பதமே நமக்கு போதுமானது. பாருங்கள் நல்லா உதிரி உதிரியாக கலந்தாச்சு. தண்ணி எதுவும் சேர்த்துக்கலாம். அந்த கப்பையில் இருக்க ஈரப்பதமே நமக்கு சரியாக இருந்துச்சு பாருங்கள். அவ்வளோதான். இப்போ மாவு புட்டு உலக்கில் போட்டுடலாம். தேங்காய் துருவல் போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம மாவு போட்டுக்கலாம். அடுத்து கடைசியாக கொஞ்சம் தேங்காய். அவ்வளோதான். மூடிடலாம். நல்லா குக்கரில் 1 செம்பு அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதை எடுத்து வச்சுருவோம். இந்த ஸ்டீமர் வரும் பார்த்திங்களா, அந்த இடத்துல இந்த கொலா புட்டோட இங்கே கீழே ஒரு இது இருக்கும். அதை அந்த விசில் போடுறதுக்கு பதில் இதை போட்டு விட்டுருணும். அவ்வளோதான். 10 நிமிஷத்துக்கு வேகட்டும். அப்புறம் எடுத்து பார்த்துக்கலாம். வேக வச்சு 10 நிமிஷம் ஆச்சு. இப்போ எடுத்து பார்த்துடலாம். சூப்பர் புட்டு ரெடி. ஆஹா எப்பூடி அருமையான ஒரு புட்டு ரெடி. மீதி புட்டும் போட்டு எடுத்துக்கலாம். புளி தாளிக்கலாம். அதுக்கு பார்த்திங்கன்னா எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. கொஞ்சம் கடுகு உளுந்து கூடவே இந்த நம்ம பவுடர் பண்ணி இந்த மசாலா வந்து நம்ம கிச்சனில் இருக்குது, பார்த்துக்கோங்க. கடலைப்பருப்பு இதை எதுவுமே நான் போட்டுக்கல. ஏன்னா இதை வந்து நான் எடுத்து வைக்க போகிறேன். உப்பு போட்டு நல்லா அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரும் பாருங்கள். அந்த தண்ணியெல்லாம் வற்றி அந்த மாதிரி வர வச்சுக்கலாம். அவ்வளோதான். பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு அந்த மசாலும் எண்ணெயும் தனித்தனியாக பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த மாதிரி எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சோம்னா நம்ம எவ்வளோ நாள் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்பப்போ சோறு மட்டும் வச்சுட்டு இது போல் தொக்கு இருந்ததுன்னா அதில் வந்து பிசைஞ்சு நம்ம பசங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ்க்கெலாம் கொடுத்து விடலாம். இந்த ரெசிபி நம்ம சேனலில் நிறைய போட்டிருக்கேன். இந்த மாதிரி புளியோதரை பவுடர் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறது எப்படி அப்படிங்கிற வீடியோலாம் நிறைய இருக்குது நம்ம சேனலில். 2-3 தடவை போட்டிருக்கேன். அதை நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். அவ்வளோதான். நல்லா ஆற வச்சுட்டு எடுத்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுக்கலாம். ஒரு 3 நாள் வரைக்கும் வெளியிலேயே வச்சுருந்தீங்கன்னா கூட எதுவுமே ஆகாது. ஆனால் 1 வாரம் 2 வாரம் இப்படிலாம் வைக்கணுன்னா நீங்கள் ஃப்ரிட்ஜுக்குள்ளே எடுத்து வச்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். 1 மாதம் வரைக்கும் கூட நீங்கள் வச்சு சாப்பிட்லாம். மீதி அடியில் வடச்சட்டியில் இருந்து அதை போட்டு இதில் போட்டு அப்படியே நம்ம கலந்து இப்போ சாப்பிட்றதுக்கு லஞ்ச் பாக்ஸை கொடுத்து விடுறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம். காலையில் பார்த்தீங்கன்னா நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டு லஞ்ச் எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. எல்லா வேலைகளும் முடிஞ்சு நானும் ரெடி ஆயாச்சு. இப்போ வந்து புட்டு வந்து எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. எனக்கு மட்டும் தனியாக கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு மற்றவங்க எல்லாம் சாப்பிட்டாங்க. எனக்கு மட்டும் இருக்குது. இப்போ எனக்கு பசிக்குது, நானும் சாப்பிட்ணும். அப்புறம் என்னெல்லாம் செஞ்சுருக்கேன் அப்படிங்கிறத வீடியோலையும் பார்த்தீங்க. இப்போ நான் காட்டுறேன். வெறும் புளி சாதம் மட்டும் செஞ்சு காட்டினேன். புளி சாதம் மட்டும் வச்சு எப்படி சாப்பிட்றது, அதுக்கு என்னெல்லாம் செஞ்சுருக்கேன், என்னெல்லாம் வீட்டில் இருந்துச்சு அப்படிங்கிறத கொஞ்சம் உங்களுக்கு காட்டுறேன் வாங்க. பாதி சோறு புளி தாளித்து வச்சுட்டேன். ஏன்னா ஒயிட் ரைஸ் சாப்பிட்றத விட புளி சாப்பாடு கொஞ்சம் பசங்க நல்லாவே சாப்பிடுவாங்க. அதுக்காக அந்த புட்டு எனக்கு இருக்குது. இவ்வளோ புட்டு கொஞ்சம் எனக்கு எக்ஸ்ட்ராவே வச்சுருக்காங்க. அப்புறமா இப்போ சோறு தாளிச்சோம் இல்லையா, அதுக்கப்புறமா பாருங்கள், இது நேற்று மதியம் வச்ச சுண்டல் குழம்பு. மீதி இருக்குது. அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா நேற்று நைட்டு அதே இந்த சுண்டல் குழம்பு வச்ச அன்னைக்கே நைட்டு செஞ்ச சிக்கன் குழம்பு பாருங்கள், அதுவும் கொஞ்சம் இருக்குது. இதெல்லாம் இருக்கிறதுனாலையே நான் வந்து எக்ஸ்ட்ரா குழம்பு வந்து செஞ்சுக்கல, இருக்கிறத வச்சு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா இந்த புளி தொக்கு செஞ்சு வச்சுருக்கேன். கொஞ்சம் ஆறிடுச்சு. இதை கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிடலாம். ஏன்னா காலையில் நேரத்தில் எதுனா செய்ய முடியல அப்படின்னா டக்குன்னு வந்து புளி சாதம் வந்து தாளித்து கொடுத்துடலாம் அப்படின்றக்காக கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே செஞ்சு அதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டேன். இந்த வீடியோ வேணும்னா நம்ம சேனலில் நான் புளியோதரை பவுடர் எப்படி செய்கிறது, எப்படி ஸ்டோர் பண்ணுறது முதல் கொண்டு நான் சேனலில் போட்டிருக்கேன். நீங்கள் வந்து அதை பார்த்துக்கோங்க. அவ்வளோதான். இதுதான் இன்றைக்கி நம்ம வீட்டில்
ரெசிபி. இதை விட என்ன பெரிய ரெசிபி வேணும் அப்படின்ற மாதிரி தான். தேவைப்பட்டால் இதுக்கெல்லாம் சைடிஷ் உங்களுக்கு ஏதாவது வேணும் அப்படின்னு இவங்க நினச்சாங்கன்னா முட்டை இருக்குது, முட்டை பொரிச்சுக்கிறட்டும், இல்லைன்னா அப்பளம் பொரிச்சுக்கணுமா அது கூட பொரிச்சுக்கிட்டோம். அந்த மாதிரி தான் இன்றைக்கி சமையல் பார்த்திங்கன்னா பெருசாக தான் இருக்குது. அவ்வளோதான், இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு இதே போல் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு லஞ்சுக்கு ஏதாவது பிளான் பண்ணணுன்னா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா என்ன சமையல் பண்ணலாம், இன்றைக்கி என்ன பண்ணலாம், நாளைக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிப்போம். அந்த டைமில் சரி இதெல்லாம் இருந்ததுன்னா ஒரு கொஞ்சம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் வச்சு மேனேஜ் பண்ணிக்கலாம். அப்புறமா ஒரு ஐடியாவாக கூட இருக்கும், ஓ பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இதை செய்யலாம், லஞ்சுக்கு இது செய்யலாம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு ஐடியா கூட இருக்கும் இல்லையா. அதனால் ரெண்டையும் ஒன்றா சேர்ந்து செஞ்சுட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நிறைய சாரி வீடியோஸ் தவிர்த்து நிறைய ரெசிபிஸ் வந்து நம்ம சேனலில் இருக்குது. மெனுவாக இருக்கட்டும், நான்வெஜ்ஜாக இருக்கட்டும், பிரேக்ஃபாஸ்ட்டு, டின்னரு, லஞ்சு, நான்வெஜ்ஜு, வெஜ்ஜு, இந்த மாதிரி ஸ்நாக்கு, இந்த மாதிரி நிறைய ரெசிபி நம்ம சேனலில் இருக்குது. உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். புதுசாக நம்ம சேனல் பார்க்குறவங்களும் பழைய வீடியோலாம் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே ரொம்ப இதாக இருக்கும், பரவாயில்ல இவ்வளோ ரெசிபி செஞ்சுருக்காங்களேன்னு தோணுற அளவுக்கு நம்மக்கிட்ட ரெசிபிஸ் இருக்குது. எல்லாம் பார்த்துட்டு நீங்களும் செஞ்சு பாருங்கள்.